இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஏசாவுனுடைய அந்த தீமையான எல்லாவற்றையும் இழந்த, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த, தன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் நஷ்டமான அந்த ஒரு நாளை நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன் வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு நாளை உனக்கு நான் கட்டளை இடுவேன். அன்று நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நான் உங்களுக்கு செய்து, சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு கர்த்தர் கிஃப்டா கொடுத்தது மாதிரி உங்களுக்கும் கர்த்தர் ஒரு நாள் நீங்கள் நினைக்காததும் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொந்த சகோதரனுக்குள்ள சொத்தை பங்கு வச்சு கொடுக்க போக்கில்ல, கோயிலுக்கு போறான் பைபிள் எடுத்துட்டு. மானம் கேட்ட தெய்வீகம் என்ன? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பாயிராதவன் காணாத தெய்வத்தோடு அன்பாயிருப்பது எப்படி? நம்ம தெய்வத்துக்கு வேண்டி தீயா நிக்கிற பலரும் தெய்வ சாயலில் படைத்த மனுஷனை வேதனைப்படுத்தி விட்டு உன்னுடைய தெய்வத்தை நிரூபிப்பது முட்டாள்தனம். அது தெரியுமா உனக்கு? பக்கத்து வீட்டுல கிடக்கிற என் சொந்த சகோதரன் குடும்பம் பட்டினி கிடக்கிறான். நான் கொண்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணுவேன். விளங்குவியாடாது? வெள்ள துணி போட்டது கொண்டோ, என்ன போல மீசை எடுத்தது கொண்டோ, நீ ஜிப்பா போட்டதுனால விளங்க போற காரியம் இல்லை. நீ உன் சுபாவம் மாறினா தப்பு. கூட்டு சகோதரனை வேதனை வச்சுட்டு உன் தெய்வத்தை தெய்வம் நிரூபிக்கணுமா? ஏன் இந்த தெய்வத்தை நான் பிரசங்கிக்க தெரியுமா? அவரை சிநேகிக்கிறது போல என்ன உன்னை சிநேகிக்க சொன்னதுனாலே. தெய்வத்தை ஒருத்த சிநேகிப்பான்னா தன்னோடு வாழ்கிறவன் அவனால சிநேகிக்க முடியும். உனக்கு வீட்டை கட்டுவது நிச்சயம், உன்னை குடியேற்றுவிப்பது நிச்சயம். தேவனுடைய சமூகத்தை குறித்த வாஞ்சை, ஆத்தும ஆதாயத்தை குறித்த பாரம் உனக்குள் இருக்கிறபடியினால் ஆண்டவர் உன்னை உன் சொந்த வீட்டில் குடியேற்ற பண்ணுவார். மறக்காத, சொந்த வீட்டில் உன்னை குடியேற்ற பண்ணுவார். மறக்கவே மறக்காத. தீர்க்க தரிசனமா அதை எடுத்துக்கோ. உன்னை உன் வீட்டிலே குடியேற வைப்பேன். ஆண்டவர் கவனிக்கிறார் இதெல்லாம். அநேகர் ஆத்துமாக்களை குறித்த கரிசனை இல்லாது இருக்கும் பொழுது, ஊழியத்தை குறித்த கரிசனை இல்லாது இருக்கும் பொழுது, தேவ சமூகத்தை குறித்த கரிசனை இல்லாது இருக்கும் பொழுது, ஊழியக்காரர்களை குறித்த கரிசனை இல்லாத பொழுது, நீ தேவ சமூகத்தை குறித்த கரிசனையோடு இருந்தபடியினால் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பேன். அல்ல, மாற்று கருத்தே கிடையாது. கிருபையை உன்னை விட்டு எடுக்க மாட்டேன். நான் என் கிருபை உன்னோடு கூட இருக்கும். என் கிருபை உன் கூட இருக்கும். என் கிருபை உன் கூட இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13/8/2024 இன்றைய வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். என்னாகமம் 6:24.
இயேசு என்னை பாதுகாக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திற்காக இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால்